அவ மன உடைச்சலை கடந்து போகிறான். she was suffering disappointments. அப்படின்னா எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னைக்கு தான் கடைசி நாள், இன்னைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், நாளைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா பார்த்தா முடியல, திருப்பி தொடர ஆரம்பிக்குது, இன்னும் வேர்ஸ்டா மாறுது. அப்ப மன உடைச்சல். இந்த காலத்து டாக்டர்லாம் வந்து ஏதாவது ஆபரேஷன் பண்றதா இருந்தா என்ன கொடுப்பாங்க? மயக்க மருந்து கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா மருத்துவ ஊசி கொடுத்து செய்ய முடியும். அந்த நாட்கள் இந்த வசதியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ட்ரீப் டாக்டர் வந்து இன்னைக்கு வா ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு உனக்கு, வா இன்னைக்கு ஒரு வைத்தியம் உனக்கு சேர்ப்பேன்னு சொல்லும்போது ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு நல்லா ஆயிரம், இன்னொரு பக்கம் ஐயோ என்னத்தை கடந்து போகணுமோ, என்ன செய்வானுங்களோ, எதை பிடிச்சிட்டு பண்ணுவானுங்களோ, எதை போய் வெட்டுவானுங்களோ சொல்லி அவளுக்குள்ள ஒரு நடுக்கும் பயம். ஆனா இருந்தாலும் இந்த ஒரு வாட்டி பல்ல கடிச்சு நம்ம கோத்ரூ பண்ணிட்டோமா நாளைக்கு சுகமாயிரலாம், இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனா அங்க போய் நிற்கும் பொழுது அது நடக்கல. இதான் மன உடைச்சல். ஆட்கள் வந்து சொல்லுவாங்க அங்க நல்ல டாக்டர் இருக்கிறாரு, டாக்டர் ஃபேமஸ் டாக்டர், அவர்கிட்ட நிறைய பேர் சுகமா இருக்கிறாங்க, நிறைய பேர் கவர் பண்ணிட்டாரு, அவர் இதுக்கு ப்ரொஃபஷனல் டாக்டர் அப்படின்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? டயபெட்டிக் என்ன உங்களுக்கு தெரியும், சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த டாக்டர் கைராசி டாக்டர்னுவாங்க, இவர்கிட்ட போனா சரியாயிடும், சரி அங்க போனா சரியாயிடும். ஆனா போய் பார்த்தா அங்கேயும் நடக்காது. உங்களுக்கு எங்க அற்புதம் நடக்கணுமோ, எங்க தீரணுமோ அங்கதான் தீர்க்கப்படும். நீங்க மனுஷனை தேடினா ஒண்ணு நடக்க போறது கிடையாது, கர்த்தரை தேடினா தான் அது நடக்கும். அப்ப இப்படி நிறைய மனுஷனை நம்பி 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 என்ன பண்றாங்க, போய் பார்த்து பார்த்து அங்க எல்லாமே வேஸ்ட் ஆகுது, எதுவுமே சரியா நடக்கல, எதிர்பார்த்த காலம் நடக்கல. இன்னைக்கு முடிஞ்சிடும் வேதனை, இன்னைக்கு முடிஞ்சிடும். அவ்வளவு ஒரு ஸ்திரீயா இருக்க, ஒரு பொண்ணா இருக்கா, எனக்கும் ஒரு திருமணம் நடக்கணும், எனக்கும் குடும்பம் அமையணும், எனக்கும் பிள்ளைங்க பிறக்கணும், இதெல்லாம் ஆசை இருக்குது. ஆனா அவ்வளவு சரியா ஆகணுமேன்னு சொல்லி அவங்க நம்பி போய் பார்த்து எதுவுமே சரியா ஆகல. இன்னைக்கு நீங்களும் நிறைய பேர்த்தினால் பாதிக்கப்பட்டு நம்பி நம்பி மன உடைச்சலை கடந்து போயிட்டு இருக்கிறீங்க. இவங்க இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க, பார்த்தா உங்க கூட வரேன்னு சொல்லுவாங்க, பாதியோட நான் வரலன்றுவாங்க. உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன், பாதியோட நான் வரலன்றுவாங்க. இவங்க இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க நினைக்கிறீங்க, கடைசி எல்லாமே மனம் மாறி போயிடுறாங்க. மன உடைச்சல் உண்டாகுது. When you trust someone more than God, that will be the reason for your disappointment. ஆண்டவரை மிஞ்சி நீங்க ஒரு மனுஷனை நம்புனீங்கன்னா அது உங்க மன உடைச்சலுக்கு முக்கிய காரணமாக மாறும். மாம்சமானதே உங்க கொயபலம். அப்படின்னா இந்த டாக்டர் நல்லா படிச்சிருக்கிறாரு, அந்த டாக்டர் MBBS, அவங்க யுக்ரைன்ல போய் படிச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், இவங்களுக்கு குத்து சர்டிபிகேட் வந்திருக்குது. அப்படின்னா மனுஷனோட திறமையும் படிப்பையும் உங்களோட பலமாக்கிக்கிறீங்க. அங்க போன கன்ஃபார்ம் நல்லா ஆயிரும். நான் சொல்றேன், எப்படிப்பட்ட ப்ரொஃபஷனலா இருந்தாலும் ஆண்டவர் எஸ்ன்னு சொன்னதான் உங்களுக்கு அங்க கியூரே கிடையும். அவங்க எவ்வளோ ப்ரொஃபஷனல் இருந்தாலும் ராஜாக்களுக்கு கூட ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க, ராஜாக்கள் கூட அவங்க சரிப்படுத்தி இருக்க முடியும். ஆனா நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ ஒரு விசேஷமான ராஜாவாக இருக்கிற. உடம்புல வந்து வருகிற அந்த மருந்து மாத்திரை அந்த பயிற்சி எல்லாமே கர்த்தர் அனுமதி கொடுத்தால் தான் வாய்க்கும். காரணம் நீ அபிஷேகப்பட்டவன். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க அடிக்கடி நினைக்கிறீங்கன்னா இவங்களை போய் பார்த்தா சரியாயிரும், அவங்கள போய் பார்த்தா சரியாயிரும். என்ன பண்ணுறீங்கன்னா, உன் இருதயம் மனுஷனை நம்பி கர்த்தரை விட்டு விலக கூடாதா? At the moment you have a high hope and trust upon human, at that very moment your heart departs from God. அந்த நிமிஷமே உங்க இருதயம் கர்த்தரை விட்டு விலகி போகுது. அதனால்தான் உங்க வாழ்க்கையில சாதாரண காரியமா இருக்கும், அது ஒரு சின்ன காரியமா இருக்கும், சரிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கும், அது சரிப்படவே படாது. ஏன்? பிசாசு நுழைஞ்சிட்டான், மனுஷனை முன்னுக்கு காமிச்சு அவன் உள்ளுக்கு நுழைந்து உங்களுக்கு நடக்க வேண்டிய அற்புதத்தை தடை பண்ணி வைத்திருக்கிறான். Sometimes God used the doctors to heal you, but still it is not effective because your faith is upon the doctor instead of God. அந்த டாக்டர் யூஸ் பண்ணி உங்களை குணமாக்க முடியும். ஆனா அப்படி இருந்து கூட ஏன் சுகமாக முடியலன்னா உங்க விசுவாசம் டாக்டர் மேல இருக்குது, இயேசு மேல இல்ல. அவ எப்படிப்பட்ட ஒரு டிஸப்பாயின்ட்மென்ட் யோசிச்சு பாருங்க. நிறைய மன உடைச்சல். அவன் நினைக்கிற அது மாதிரி இல்லை, இவங்க சரியாக்குறாங்க, அவ எதுவுமே சரியாக சரியா. 12 வருஷம் மனுஷனை நம்பி 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 12 வருஷம் வீணாயிருச்சு. 12 years just gone like that because of a trust upon man. சபையில கூட ஏன் மன உடைச்சல் உண்டாகுது? நீங்க போற சபையில சில நேரத்துல இப்படிலாம் இருந்தா அப்படிலாம் செஞ்ச, ஏன் தெரியுமா? நீங்க நம்பிக்கை மனுஷன் மேல வைக்கிறீங்க. நான் இவ்வளவு செஞ்சா என்ன நினைச்சு பார்ப்பாங்க, அவ்வளவு செஞ்சா என்ன நினைச்சு பார்ப்பாங்க. தப்பு. நீ என்ன செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்யணும். நீ கர்த்தருக்காக செஞ்சா நாங்க மன உடைச்சல் உண்டாகாது. இவன் வாழ்க்கை பாருங்க, 12 வருஷமா டாக்டர்ஸ் மனுஷனெல்லாம் நம்பி குடும்பத்தெல்லாம் நம்பி பார்த்து பார்த்து ஒண்ணுமே நடக்கலையே. ஏன் நடக்கல? நம்பிக்கை மனுஷன் மேல இருக்குது.
சில நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது கூட நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்கன்னா, ஆண்டவரே இந்த மனுஷனை கொண்டு உதவி செய்யுங்க, அந்த மனுஷனை கொண்டு உதவி செய்யுங்க. நீங்க யாரு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றதுக்கு? அவருக்கு தெரியும் யாரை கொண்டு எது செய்யணும் உங்களுக்குன்ட்டு, யாரை அனுப்பணும் அவருக்கு தெரியும். நீங்க எதிர்பார்ப்பீங்க இந்த ரோஜாக்கிட்ட தான் வரும் உதவின்ட்டு, ரோஜாட்டிருந்து வராது, முள்ளிலிருந்து தான் வரும். நீ நினைக்கிற பூக்கள் இருந்து தான் உனக்கு உதவி ஒத்தாசை வரும்ட்டு, கர்த்தர் முள்ளதான் பயன்படுத்துவார். எது உனக்கு இன்னைக்கு முள்ளா இருக்கோ அதை உனக்கு பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். இந்த பூமியில வாழ்ற நாட்கள் எல்லாம் எதுலயுமே கொஞ்சம் கூட 1% கூட எந்த காரியத்திலும் நம்பிக்கை போயிடக்கூடாது. It must be always upon God.